சைவமும் வைணவமும் தங்களை பெருஞ்சமயங்களாக முன்னிறுத்தி கொண்டதும் என்ன மக்களுக்கு என்ன வாக்குறுதிகளை ஆரம்பத்தில் கொடுத்தார்கள் உண்மையாகவே அளித்தன. அது ஒன்றும் ஒரு நாடகமா அளித்தன இல்லை நான் சொல்லவில்லை. சண்டிகேஸ்வரரின் பேரில் தான் கணக்கு இருக்கு. அப்போ இவர்களுக்கு ஓலை எழுதி கொண்டு இவர்களுக்கு கடன் கொடுப்பது என்பதும் இவர்கள் திருப்பி கொடுப்பது என்பதும், திருப்பி கொடுக்காவிட்டால் சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வதும், சண்டிகேஸ்வரரின் முன்னால் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு கையை தட்டிட்டு போறதும், இந்த மாதிரியான அந்த கையை தட்டுவதனுடைய அர்த்தம் சிவன் சொத்து என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்ல வருகையோட தான் போறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இப்போ பெரிய ஆலயங்கள் உருவாயிருச்சு, இலக்கியங்களும் பெரிய அளவில் பக்தி இலக்கியங்கள் பெரிதாக தொகுக்கப்பட்டு விட்டது. இதற்கு அடுத்த காலகட்ட நகர்வு எப்படி இருக்கு? இதுக்கு பிறகு இந்த சமூகத்துக்குள் இப்போ பெரிய ஆலயங்கள், இந்த தொகுக்கப்பட்ட மிகப்பெரிய இலக்கியங்கள், ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து அடியார்களோட காலம் முடிஞ்சது இல்லைங்களா? இந்த பெரிய ஆலயங்கள் எல்லாம் உருவான காலகட்டத்தில் அடியார்களோட காலம் முடிஞ்சு அதற்கு பிறகு எப்படி இது நகருது? இந்த அடியார்கள் காலம் முடிகிறதுலேயே அதில் முன்பின் முரண்கள் எல்லாம் சிலது வந்திருக்கு. எளிய அடியார்களை உள்ளுக்குள்ளே சேர்க்கறது, அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலை என்ன அப்படிங்கிறத குறிச்செல்லாம் விமர்சனங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் பொதுவில் கொள்கை அடிப்படையில் நாங்கள் எல்லாரையும் சமமாக பார்க்கிறோம் என்று தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. உதாரணமாக நந்தனார் மாதிரியான ஒரு ஆள் அவர் அடியாரில் சேர்க்கப்படுறாரு. நாயன்மார்களில் முதல் நிலை நாயன்மார்களில் ஒருவராக முன்வைக்கப்பட்டிருக்காரு. ஆனால் நந்தனாருக்கு என்ன வழங்கப்பட்டது அப்படின்னா, அவர் இயல்பாகவெல்லாம் உள்ளுக்குள் அழைத்து கொள்ளப்பட்டு விடவில்லை. ஒரு நாயன்மார் என்பதற்காக, ஒரு சிறந்த சிவபக்தர் என்பதற்காக, நீ சிவபக்தனாக இருந்தால் உன்னை நான் தொழுவேன் என்று சொன்ன நிலையெல்லாம் அவ்வளோ கச்சிதமாக நடந்தது மாதிரி அந்த கதைகள் நமக்கு சொல்லலை. அவர் தள்ளி வைக்கப்பட்டு தீக்குள் புகுந்து தன்னை புனிதப்படுத்தி கொண்டுதான் பிறகு வர வேண்டியதாக இருக்கிறது. அந்த மாதிரியான வாக்குறுதிகள் இங்கே சொல்லப்படவில்லை. அவ்வளவு கச்சிதமாக அந்த பக்தி இயக்கம் சொன்னபடிக்கு எல்லாவற்றையும் செய்துவிடவில்லை, செய்துவிட முடியவில்லை. சூழல் அப்படித்தான் இருந்தது, இறுக்கமாகிவிட்டது எல்லாம். ஆனாலும் மக்கள் திரண்டார்கள். மக்கள் திரண்டு கோயில்களுக்குள்ளே வருகிறார்கள். கோயில்கள் என்பவை அரசினுடைய முக்கியமான களஞ்சியங்களாக. இந்த இறுக்கம் வந்து அது ஒரு நிறுவனப்படுத்தப்படுறதுனால வருது. நிறுவனப்படுத்தப்பட்டுருச்சு, அதனால வரக்கூடிய ஒழுக்க நிறுவனப்படுத்தப்பட்டுருச்சு. நீங்க வந்து கோயில்கள் பெரிதாகும் போது, ஒரு சின்ன கோயில் தெருவோரம் இருக்கிற பிள்ளையார் கோயில்னு வச்சுங்களேன், நீங்க வந்து அவன் கேட்டை போட்டு மூடி வச்சிருக்கான். இப்போல்லாம் முந்தைய கேட்டும் கூட இருந்திருக்காது. நீங்க கொஞ்சம் விபூதி எடுத்து பிள்ளையார் மேலே தூவிட்டு, பிள்ளையார் மேலே இருக்கிற விபூதியிலே கொஞ்சத்தை எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டு ஒரு கும்பிடை போட்டு ஒரு சின்ன வட்டத்தை போட்டு வந்துடலாம். பிள்ளையார் உங்களுக்கு ஆக்சசிபிள். ஆனால் கோயில் பெருசாக பெருசாக நீங்கள் ஒவ்வொரு அடுக்காக அவன் கட்ட நீங்கள் கோயிலுக்கு வெளியில் வந்துக்கிட்டே இருக்கீங்க. நீ உள்ளே வர்றதுக்கு தான் நான் கோயிலில் இவ்வளோ பெருசாக கட்டுறேன், நிறைய ஆள் உள்ளே வர்றதுக்கு தான் இவ்வளோ பெருசாக கட்டுறேன்றான். ஆனால் அவன் கட்ட உள்ளே போகிற ஆளை விட வெளியில் நிற்கிற ஆளுனுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. அப்போ சாமியோடு எனக்கு ஆக்சஸ் இல்லை அப்படிங்கிற, அது ஏன் அப்படின்னா கோயில் ஒரு அதிகார கட்டுமானத்துக்கு வந்துருச்சு. அவன் என்ன சொல்கிறான், இவ்வளோ பெரிய கோயில் எல்லாரும் வர்றதுக்காக நான் கட்டுறேன், உன்னுடைய சௌரியத்துக்காகத்தான் கட்டுறேன். நீங்கள் பூரா ஆளாளுக்கு வந்து கண்டதை தூக்கி போட்டு கும்பிட்டு போனீங்கன்னா கோயில் அழுக்கா போயிருமா இல்லையா? ஆகையினால நான் இருக்கேன், நான் கோயிலை பாதுகாக்கிறேன், நான் கோயிலை சுத்தமாக வச்சுக்கிறேன். நீ வந்து அங்கே நின்று கும்பிட்டு போயிரு. நீ தாண்டி எல்லாரும் உள்ளே வரணும்னா கோயில் வீணா போயிடும், அங்கே நின்றுக்க, அதுதான் உன் எல்லை அப்படின்னு இவன் எல்லைகள் வரையறுக்க ஆரம்பித்த போது சாமிக்கு நான் எத்தனை அடி பக்கத்தில் போகலாம்ங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு வேற ஒருத்தன் வந்துட்டான். நானே சாமி ஆயிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சாமியை நான் தூக்கி மடியில் வச்சு கொஞ்சுவேன், சாமியை நான் பக்கத்தில் போய் தொடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னடான்னா, நீ அங்கே நின்று கும்பிட்டுக்கப்பா, எல்லா இடத்துலையும் சாமி இருக்காரு, நீ எங்கே நின்று கும்பிட்டா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு அமைப்பு வந்துருச்சு. இது அமைப்பு உருவாக்கத்தினால வருது. நீங்கள் இயல்பாக அப்படித்தான் நடக்கும். நீங்கள் எவ்வளோ பெருசு உருவாக்குனீங்கன்னா அதுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கும் அதை கழுவி விடுறதுக்கும் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஆள் போடணும். ஆள் போட்டால் அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு காசு வரும். காசு வந்துச்சுன்னா அந்த காசை எவன் நிர்வகிக்கிறானோ அவன் அதில் கொஞ்சம் கையை வைக்கத்தான் செய்வான். அப்போ வந்து வந்தவன் போனவனையெல்லாம் அதுக்குள்ளே விட மாட்டான். அப்போ அவன் அதை பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருப்பான். நீ தள்ளி நெல்லு அப்படிமா. அதில் முன்பின் முரண்கள் எல்லாம் வந்துடும். அப்படி வர வர சனங்கள் மெல்ல மெல்ல வெளியில் நிற்கிறது மாதிரியான சூழல் இயல்பாகவே உருவாகி விடுகிறது. அப்போ அமைப்பு என்பது, அமைப்பு இல்லைன்னா இதை பாதுகாக்க முடியாது. ஆனா அமைப்பு வந்தா மக்கள் இந்த சிக்கல் வருது, அது வந்துடுது. அப்ப மக்கள் வெளியேறாங்க.
அப்போ ரொம்ப இது இறுக்கமாகும்போது அடுக்கு நிலையை எதிர்த்து சைவமும் வைணவமும் தங்களை பெருஞ்சமயங்களாக முன்னிறுத்தி கொண்டதோ என்ன மக்களுக்கு என்ன வாக்குறுதிகளை அளித்தனவோ, ஆரம்பத்தில் கொடுத்தாரோ உண்மையாகவே அளித்தன. கொடுத்தன. அது ஒன்றும் ஒரு நாடகமா அளித்தன இல்ல. என்று நான் சொல்லவில்லை. உண்மையாகவே அதை சொன்னவர்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்தார்கள், அதைத்தான் செய்ய நினைத்தார்கள். ஆனா அது நிறுவனமயமாகும் போது என்ன ஆகும்னா அது மெல்ல மெல்ல வேறு வேறு கைகளுக்கு போய் அவர்கள் அதை பூட்டி வைத்துக் கொள்வார்கள், இவர்கள் வெளியே நிற்பார்கள். அப்ப இந்த கட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த 4 வர்ணம்னு சொன்னால சொல்லிட்டு இவன் சைவத்தினுடைய சாராம்சமா கடைசியில இவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, சைவத்துல நீங்க விடுதலை அடைகிறதுக்கு 4 வழிகள் இருக்கு. ஒன்று, கடவுளை நீங்கள் ஒரு அடிமை நிலையிலிருந்து அணுகலாம், அல்லது கடவுளை ஒரு மகனின் நிலையிலிருந்து அணுகலாம், அல்லது கடவுளை ஒரு தோழனின் நிலையிலிருந்து அணுகலாம், அல்லது கடவுளாகவே தன்னை பாவித்துக் கொண்டு கடவுளுக்கு சமநிலையிலிருந்து நீங்கள் கடவுளை அணுகலாம். அணுகிறதே இல்லை, நீங்களே கடவுளாக பாவித்துக் கொள்கிற நிலைக்கும் போகலாம். அப்ப இதுல அடிமை நிலையில நிற்கிறவனுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஒரு அடிமை தன்னுடைய முதலாளியிடம் எவ்வளவு தூரத்தில் இருந்து பேச வேண்டும். பக்கத்துல போய் என்ன முதலாளின்னு தோளில் கையை வச்சு சொல்லுங்க என்ன செய்யணும்னு கேட்க மாட்டாங்க. தள்ளி நின்று ஐயா என்னையா செய்ய அப்படின்னு தான் கேட்பான் பதவிசா. அப்ப ஒரு குழு அந்த தகுதியை, இறைவனுக்கு பக்கத்துல போக முடியாத தகுதி நிலையில இருக்கிற குழு தள்ளி நின்று தான் இறைவனை அணுகும். அதுக்கடுத்து அப்பா மடியில மகன் சௌரியமா ஏறி முத்தம் கொஞ்சலாம், அந்த உரிமையை அடுத்த குழு பெறும். நீங்கள் அதற்கு தகுதியுள்ளவர்கள், நீங்கள் இறைவனின் மடியின் மேல் ஏறி அவருக்கு முத்தம் கொஞ்சலாம் என்று அடுத்த நிலை வைக்கிறது சத்புத்திர மார்க்கம். நீங்கள் ஒரு தகப்பனை போற்றுவதை போல இறைவனை போற்றலாம் அப்படின்னு அணுக்கமாக்கி விட்டுறான். அதுக்கடுத்து தோழமை நெறிங்கிறது இன்னும் நெருக்கம், ஒரே தட்டில் சோறு போட்டு சாப்பிட்றது மாதிரி, ஒரே படுக்கையில் ஒன்றா சேர்ந்து படுத்துக்கிறது மாதிரி ரொம்ப நெருக்கமான அணுகுமுறையை அது உருவாக்கி கொடுத்துருது. அதனால் தோழமை இன்னும் நெருக்கத்தில் வந்துடும். வாடா போடா பித்தா அப்படின்னு இறைவனை கூப்பிடுற உரிமையை அது கொடுத்துரும். தானே இறைவனாக பாவித்துக் கொள்வது என்பது அதற்கும் கூடுதலான நிலை. இப்படி 4 நிலைகளை சைவம் வைக்கும்போது 4 நிலையில் 4 டிஸ்டன்ஸில் வச்சுட்டு இல்லை 4 பேரையும் நீ எதை மறுத்து இதை தொடங்கணுமோ, நீ இப்போ எங்கே நிற்கிற அப்படின்னா ஏறத்தாழ அதே இடத்துக்கு நின்றுட்டான். இது ஏன் செய்யப்படுது அப்படின்னா, ஒரு பேரரசு தன்னை நடத்தி கொள்வதற்கு எல்லா மக்களையும் அவரவர்களுக்குரிய இடத்தில் வைக்க வேண்டும் என்று கருதுகிறது. எல்லாரும் மடியில் ஏறி முத்தம் கொஞ்சம் விட்டோம்னா அவன் அரசை நாசமாக்கி விட்டு போயிடுவான். அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. அவனை அந்தந்த டிஸ்டன்ஸில் வச்சுக்கணும்னு அவன் நினைக்கிறான். அதை அவன் சொல்ல முடியாது. நேராக அதிகாரத்தின் வழியாக சொன்னால் அது கிளர்ச்சிக்கு கூட வழிவகுக்கலாம். இப்போ அந்த சமயத்தின் வழியாக சொல்லும்போது சித்தாந்தம் வழியாக சைவம் வழியாக 4 இடம் அப்படின்னு டிஸ்டன்ஸ் வச்சு சொல்கிறோம். எதை எதிர்த்து கிளம்பியதோ அதற்கே பலியாகிவிட்டது. இதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். சைவத்தினுடைய ஒரு பகுதி வீரசைவம். அது கர்நாடகத்தில் ஆந்திராவில் பெரிதாக பயிற்சியில் பின்பற்றுதலில் இருக்குது. அதனுடைய தொடக்கம் தோற்றுவாய் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. தொடக்கம் வீரசைவத்தினுடைய தொடக்கம். அவர்களுடைய முதன்மை வழிபாட்டுக்குரிய ஆட்களாக நாயன்மார்களை வைத்திருக்கிறார்கள். அப்ப வீரசைவம்ங்கிறது தமிழ்நாட்டிலையும் கால் கொண்டு வீரசைவ மடங்கள் எல்லாமும் 1-2 தமிழ்நாட்டிலே இருக்கின்றன. வீரசைவத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னா, வீரசைவத்தினுடைய அடிப்படை கொள்கை வர்ணாசிரம தர்மத்தை ஒழித்து கட்டி விடுவது. ஒரே கொள்கை. வேதத்தை மறுதலிக்கிறார்கள். ஏன் வேதத்தை மறுதலிக்கிறார்கள் என்றால், வேதம் என்பது வர்ண தர்மத்தை, ஏற்றத்தாழ்வை, மனிதர்களுக்கிடையில் ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிறது. ஆகையினால் அது வேண்டாம், அந்த நூல் வேண்டாம். சரி, அப்புறம் அப்படின்னா இந்த மனிதர்களிடத்தில் மேல் கீழாக கற்பிக்கிற இந்த வர்ண தர்மம் நமக்கு வேண்டாம். அதை எப்படி ஒழிக்கிறது? யாரெல்லாம் சைவத்திற்காக தங்களை தந்து விட்டார்களோ அவர்களெல்லாம் லிங்கம் கட்டிக்கொள்வார்கள். தான் சைவன் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக ஒரு லிங்கத்தை தரித்து கொள்வார்கள். லிங்கத்தை தரித்து கொண்டவர்கள் எல்லாம் லிங்கதாரிகள், லிங்கதாரணர்கள், லிங்காயத்துகள் என்கிற அடிப்படையில் இவர்களெல்லாம் லிங்கங்கட்டிகள், வீரசைவர்கள். தங்களுடைய ஆத்மலிங்கத்தை பூசணை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு பெரிய அது ரொம்ப புரட்சிகரமான சமயமாக வந்தது. அதில் ஒரு மதிப்பில் இல்லாத தொழில்களை செய்தவர்கள் எல்லாம் அதில் சமநிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், புனிதர்களாக கருதப்பட்டார்கள். அவர்கள் அறிவுரைகள் சொன்னார்கள். அவர்களுடைய அறிவுரைகள் பொன்னே போல் தலையின் மேல் வைத்து போற்றப்பட்டன. அவ்வளவு பெரிய நிலைகள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. அதனால் எந்த சாதியிலிருந்தும் நீங்கள் வீரசைவத்துக்கு வரலாம், எந்த மதத்திலிருந்தும் வீரசைவத்திற்கு வரலாம். வீரசைவத்திற்கு வந்துவிட்டால் நீங்கள் எல்லாம் சைவர்களாகி விடுகிறீர்கள், லிங்காயத்துகளாகி விடுகிறீர்கள். இனி உங்களுக்கு சாதி கிடையாது.
அப்படின்னு சொன்ன அந்த அந்த கருத்தமைவு ஒரு சாதியாக திரண்டு விட்டது. இன்றைக்கு அதுல முதலமைச்சர் பதவியை எங்களுடைய சாதிக்கு கொடுங்கள் என்று கேட்கிற சாதியாக அது வந்து நிற்கிறது. அப்ப எதிலிருந்து தொடங்கினார்களோ அது ஒரு நிறுவனமயமாகும் போது அதே சிக்கல் அதை எதிர்கொள்ள பலியாகி விடுகிற, அதுவே தானாகி விடுகிற நிலைமைக்கு ஆட்பட்டு விடுகிறார். இப்படி இருக ஆரம்பிச்சிருவது இங்கே கோயில்களுக்குள்ள கிளர்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கின்றன. இந்த திருவொற்றியூர் கோயில்ல ஒரு வேலை நிறுத்தம் நடந்திருக்கிறது ரொம்ப முன்னாடி, அதாவது 2ஆம் சுந்தரபாண்டிய ஆண்டு, அதற்கு பிறகு சுந்தரபாண்டிய ஆண்ட காலத்திலையும் அதற்கு பிறகு நாயக்கர்கள் ஆண்ட காலத்திலையும் வேலை நிறுத்தம் நடந்திருக்கிறது. வேலை நிறுத்தத்தை செய்தவர்கள் அந்த தேவரடியார்கள் என்று சொல்லப்படுகிற கோயிலுக்கென்றே தங்களை நேர்ந்து விட்டு கொண்ட பெண்கள். அதுல 3 நிலைகள் இருக்கின்றன. முதல் நிலை ஆடுகிறவர்கள், 2ஆம் நிலை அதற்கு பின்பாட்டாக பாடுகிறவர்கள் அவர்கள், 3வது நிலை என்பவர்கள் அவர்களுக்கு தொண்டுகள் செய்கிறார்கள். 3 நிலைகளுக்கும் வெவ்வேறு பணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இவர்களுக்கெல்லாம் கோயில்கள்ல இருந்து இது ராஜராஜ சோழ பேரரசு காலத்துல உருவாக்கப்பட்ட நடைமுறை. கோயில்களுக்கென்று பெண்களை நேர்ந்து விடுதல் என்பதும், அந்த பெண்கள் பதியிலார் என்கிற பெயரில் இறைவனையே தனக்கு கணவனாக கருதி கொண்டு இறைவனுடைய தாலியையே வாங்கி கட்டி கொண்டு அர்ப்பணிப்பாக இருந்து பணி செய்கிறவர்கள். இதில் இவர்களுக்கு என்ன நெருக்கடி இங்கே திருவொற்றியூர் கோயிலில் வந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து இத்தனைப்பட்ட சோறு கொடுக்குறான், இந்த சௌகரியம் கொடுக்குறான், முதல் நிலை கொடுக்குறான், சாமிக்கு முன்னாடி ஆடுற மரியாதையை அவர்கள் பெறுகிறார்கள். அடுத்த நிலையில் இருக்கிறவர்கள் அடுத்த கட்ட பிரகாரங்களில் ஆடுகிற பெருமையை பெறுகிறார்கள். அவர்களுடைய பட்டைச்சோர்களினுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைகிறது. 3வது நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஆடுகிற வாய்ப்பு பாடுகிற வாய்ப்பு இல்லை. அவர்கள் கோயிலை கூட்டி மழுகுகிற, கோலம் போடுகிற இந்த மாதிரியான எளிய வேலைகளை செய்வதற்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போது இந்த 2 பின் இரு குழுக்களும் கலகம் செய்கின்றன. அவர்கள் செய்கிற வேலை எங்களுக்கும் செய்ய தெரியும், ஆனால் எங்களுக்கு ஏன் பட்டைச்சோறு கம்மி, எங்களுக்கு ஏன் தகுதி குறைச்சல், எங்களுக்கு ஏன் முதல் நிலை வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி வேலை நிறுத்தம் செய்கிறாங்க. இந்த வேலை நிறுத்தத்தை உடனே அரசு வந்து சரி செய்கிறது. ஏன்னா அது கோயிலில் செய்யப்படுகிற வேலை நிறுத்தம். கோயிலில் செய்யப்படுகிற வேலை நிறுத்தம் மக்களினுடைய கவனத்தை உடனடியாக ஈர்த்து விடுகிறது. அதனால கோயிலில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அரசாங்கம் குபுக்குன்னு உள்ளுக்குள்ள போய் அதை சரி பண்ணுறதுக்கு முயலுங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் சான்றுகள் இருக்குது, நேற்று வரைக்கும். அப்போ அதை சுந்தரபாண்டியன் காலத்தில் அதை தீர்க்கிறதுக்கு ஆள் போட்டு அதை உடனடியாக தீர்க்கிறாங்க. பிறகு நாயக்கர்கள் காலத்தில் அதே பிரச்சனை மறுபடியும் வரும்போது அவர்களும் உடனடியாக ஆள் போட்டு அதை தீர்க்கிறார்கள். இப்படி கோயில்களோடு மனிதர்கள் ஊடாடுவது என்பதும், கோயில்கள் மனிதர்களுக்கு கடன் கொடுத்துருக்கின்றன. கோயில் என்பது ஒரு நிறுவனமாகிவிட்டது, அது ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனாகவும் ஆயிடுச்சு. கோயில்களுக்காக நிலங்கள் நிபந்தமாக விடப்படுகின்றன. இந்த நிலங்களிலிருந்து வருகிற வருமானங்கள் எல்லாம் கோயிலை சார்ந்தது. அந்த பணத்தை எல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அங்கே இருக்கிறவர்களுக்கு இந்த நிலப்புத்தகையை விடுதல் அல்லது ஒரு வெண்ணிலையாக கடன் கொடுத்தல் முதலிய வேலைகளை எல்லாம் செய்வார்கள். இவற்றையெல்லாம் சிவனின் பெயரில் செய்ய முடியாது என்பதனால் சண்டிகேஸ்வரரின் பெயரால் செய்வார்கள். சண்டிகேஸ்வரரின் பெயரில் தான் கணக்கு இருக்கும். அப்போ இவர்களுக்கு ஓலை எழுதி கொண்டு இவர்களுக்கு கடன் கொடுப்பது என்பதும், இவர்கள் திருப்பி கொடுப்பது என்பதும், திருப்பி கொடுக்காவிட்டால் சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வதும், சண்டிகேஸ்வரரின் முன்னால் வந்து கையோ ஒன்றும் இல்லை அப்படின்னு கையை தட்டிட்டு போறதும், இந்த மாதிரியான அந்த கையை தட்டுவதனுடைய அர்த்தம் சிவன் சொத்து என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லி வெறும் கையோட தான் போறேன். அப்ப அன்றைக்கு இருந்த ஒரு சமூக பழக்கத்தினுடைய நீட்சி தான். ஆமா, கோயில்கள் மக்களின் வாழ்க்கையோடு பின்னி ஒரு அன்றாட வாழ்க்கையோடு கோயில்கள் அப்படி தொடர்பு கோர்த்து விட்டுட்டான். நம்ம முதல்ல சொன்னோம்ல, நாட்டுப்புற தெய்வம், அந்த நாட்டார் தெய்வங்களை எல்லாம் தினசரி போய் கும்பிட்றவெல்லாம் கிடையாது. இந்த வருஷம் கொடை கொடுத்துட்டு திரும்பவும் அடுத்த வருஷம் வர்றானோ, அதுக்கு அடுத்த வருஷம் வர்றானோ, அப்படி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்த பயலுக இப்போ தினசரி மணி அடித்தோடனே எந்திரிச்சு போய் காலையில் திருப்பள்ளி அழிச்சு கும்பிட்டு தான் அடுத்த வேலை பார்க்குறது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். அப்போ கடவுளை நோக்கி ஒட்டுமொத்த சமூகமும் திருப்பப்பட்டு எல்லாரும் கோயில் வழியாகத்தான் எல்லாவற்றையும் செய்து கொள்ள முடியும் என்று கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அன்றாட மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் கோவில் ஒரு முக்கிய பங்கு ஆற்றிய இந்த காலகட்டத்தில் தான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்ங்கிற அந்த சொல் பிறகு. ஆமா, அப்படியெல்லாம் உருவாக்கப்படுது. அப்படி இல்லைன்னா நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்வீங்க? நீங்க எங்க போய் முறையிடுவீங்க? ரொம்ப எளிதா போய் இறைவன்ட்ட, அப்பா என்னப்பா இப்படிலாம் பண்ற, பார்த்து பண்ணு
அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். அவர் செய்வார் என்ற நம்பிக்கையும் உங்களுக்கு ஊட்டப்படும். இப்போ இந்த சௌகரியங்கள் எல்லாம் சேர்ந்து கோயில்களை நிறுவனமாக்கி இந்த நிறுவனங்களின் கீழ் மக்களை தழைத்து விட்டாங்க. நீங்கள் கோயிலுக்கு பதில் சொல்லாமல் அந்த ஊரில் எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்கள் அந்த வீட்டில் அந்த ஊரில் இளவு விழுந்துருச்சு அப்படின்னா கோயில் நடையை சாத்தி வச்சு நீங்கள் அன்னைக்கு எடுத்துடணும். ஏன்னா அடுத்து கோயில் திறக்கணும். நீ 4 நாளைக்கு என் மகன் அமெரிக்காவிலேருந்து வர்றான் அப்படின்னு நீ பணத்தை போட்டு வச்சுருந்தீங்கன்னா 4 நாளைக்கு கோயில் திறக்க முடியாது. அதனால் நீங்கள் அன்னைக்கு காலையில் விழுந்துச்சுன்னா சாயந்தரம் எடுத்துடணும், ராத்திரி விழுந்துச்சுன்னா காலையில் எடுத்துடணும், உடனே கோயிலை திறக்கணும், கழுவி விட்டு கோயிலை திறந்துடுவாங்க. அப்போ எல்லாத்துலேயும் கோயில் தொடர்புடையதாக ஆகுது. அப்புறம் இந்த சொத்துக்கள் எல்லாம் கோயிலோடு பூட்டப்பட்ட சொத்துக்களாகத்தான் பெரும்பாலும் இருந்திருக்கின்றன. அந்த நிலம் சார்ந்து தான் மக்களினுடைய உறவு முறைகள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதனால இதில் இந்த ஆண்டான் அடிமை முறை, நிலக்கிழார் முறை என்பதெல்லாம் ரொம்ப வலுவடைய தொடங்கிய இது ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு கோவிலினுடைய ஒரு இயக்கமா இது இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.